ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நான் ஃபாலோ பண்ணுற யூடியூப் சேனல்ஸோட அட்மின்ஸ் பற்றி என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இத்தனை நாள் இது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை தான். பட் இப்போ வந்து அவசியம் வந்திருக்கு. ஏன்னா நம்மளே வந்து குழப்பமான மனநிலையில் இருக்கோம். சீரியல் முடிஞ்சிருச்சு. யாரோட நம்ம சுவாமி லக்ஷ்மியோட இப்போ அஃபிஷியல் அப்டேட் வந்து வரலை. 2 பேரும் ப்ராஜெக்ட் நடிக்கணும் தான் ஆசை. அது நடக்குமா நடக்காதா நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நம்மளால் உண்டான முயற்சியை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து போஸ்ட்டில் இது பண்ணுறதா இருக்கட்டும், கமெண்ட்டில் போய் கமெண்ட் செக்ஷன் இருக்கட்டும், ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம விஜய் டிவிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறதா இருக்கட்டும், மெயில் அனுப்புறதா இருக்கட்டும், இது மாதிரி ஃபேன்ஸால் முடிஞ்சது ஃபேன் பேஜஸோட ஹெல்ப்போட நிறைய நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அதுதான் இது மாதிரி நம்மளோட இந்த குழம்புன குட்டையில் வந்து போடுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்ம என்ன மனநிலைமையில இருக்கோங்கிறத புரிஞ்சிக்காம சில பேர் வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை விடுங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணுற யூடியூப் சேனல்ஸ் பற்றி சொல்லலாம் தானே இருந்தேன். அதை பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. நானுமே ஒரு யூடியூபர் தான் வச்சுக்கோங்களேன். நான் ஒன்றும் அஃபிஷியலாக எனக்கு யாரையும் தெரியவும் தெரியாது. நான் சும்மா ஃபேன் பேஜஸ் சொல்கிறத தான் ஷேர் பண்ணுறத தான் நான் உங்ககிட்ட சொல்வேன். ரெண்டாவது, இப்போ இன்ஸ்டாவில் ஒரு விஷயம் தெரியுதுன்னா, இன்ஸ்டா பீப்புள் வேறு, யூடியூப் பீப்புள் வேறு. நிறைய பேர்த்துக்கிட்ட இன்ஸ்டா இருக்காது. இப்போ இன்ஸ்டாவில் கிடைக்கிற அப்டேட்டை யூடியூபுக்கு கொண்டுட்டு வர்றது வந்து பெரிய லெவலில் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அண்டு மானிட்டைஸ் யூஸ் பண்ணுற சேனல்ஸ்க்கு வந்து அது பணமும் தான். அவங்களுக்கு வியூஸ் எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு அவங்களுக்கு பணமும் வரும் தான். ஸோ அதுதான் இப்போ இன்ஸ்டாவில் எவ்வளவோ வந்து பொரளிகள் வருது, எவ்வளவோ வந்து இது வருதுன்னா, அதை யூடியூப்க்கு கொண்டுட்டு வராமல் இருக்கிறதும் சேனல் அட்மின்ஸோட அவங்களோட தனிப்பட்ட விஷயம் தான். இப்போ யூடியூப்க்கு எல்லா விஷயத்தையுமே அவங்க கொண்டுட்டு வந்தாங்கன்னா, அவங்க ஏதோ நினச்சி பண்ணுறாங்கன்னு தான். கொண்டுட்டு வராமலும் இருக்கலாம். ஏன்னா அது இன்ஸ்டா பீப்புள் தெரிஞ்சவங்களுக்கே அது அப்படியே கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை இங்கே கொண்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அது அவங்கவுங்க முடிவு பண்ணுறதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 4 பேர்த்த வந்து ஃபாலோ பண்ணுவேன். அவங்க நேம் சொல்லலை, நான் சொல்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நேம் சொன்னேன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து திருப்பி எனக்கு காப்பிரைட் கொடுத்துருவாங்க. நான் ஏற்கனவே காப்பிரைட்டில் தான் இருக்கேனே. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து எல்லா சீரியல் அப்டேட்ஸும் தருவாங்க. அண்ட் மகாநதி பற்றி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கறதுக்குன்னு ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 சேனல் வச்சுருக்காங்க. இவங்க பேசிக்காக அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சீரியலில் வந்து அதாவது சீரியலில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல். பொதுவாக எல்லா சீரியலில் ஒர்க் பண்ணுறவங்களும். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதை நமக்கு சொல்லுவாங்க. சில சமயம் இவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தப்பாகவுமே இருக்குது. அதுக்கு கிளாரிட்டி வீடியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஜென்யூனாக சில விஷயத்த சொல்லுவாங்க. சில விஷயத்த யோசித்து சொல்லலாமா வேணாங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. இது ஒருத்தவங்க முடிஞ்சு போச்சா. அடுத்து இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி தான். எல்லா சேனல் இது இப்போ அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சேனல், மகாநதிக்குன்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்களோ என்னமோ சீரியலில் ஒர்க் பண்ணுறவங்க. உடனே அப்டேட் கொடுப்பாங்க. அதுதான் இவங்க வந்து மகாநதி முடிய போகுது அப்படின்ட்டு அப்டேட் கொடுத்து நம்மளை வந்து குழப்பத்துக்கு உண்டாக்கி சில பேர் கோவமாகி, இப்போ கோவமாகி நம்ம எமோஷ்னல்னால தானே கோவமாகி சில பேர் திட்டி கமெண்ட் பண்ணால் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுவாங்க. ஏன் என்னை திட்டுறீங்க, ஏன் என்னை இது பண்ணுறீங்க, நான் தெரிஞ்சு தானே பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பல வீடியோஸ் பண்ணுவாங்க. சில சமயம் அவங்க முடிய போதும்பாங்க, ஆனால் முடியாது. இது மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி மாற்றி மாற்றி வீடியோஸ் வந்து போடுவாங்க. இவங்களையுமே கொஞ்சம் நம்பலான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஜென்யூனாக வந்து சொல்லுவாங்க. அதுதான் யாரையுமே வந்து முழுசாக நம்ப முடியாது. சில பேர் உண்மையை சொல்லுவாங்க. சில பேர் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடணுமே, அவங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்தால் அதை வச்சு ஒரு வீடியோ போட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி சில பேர் இருக்காங்க. அண்ட் இப்போ இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே வந்து குழப்பம் பண்ணாங்க. ரொம்பவே எனக்கு டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அதாவது நம்ம எல்லாரும் யாரோட ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னு ஆர்வமாக இருக்கும். ஆல்ரெடி மகாநதியில் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ப்ராஜெக்டில் இருக்காங்க. சுவாமி ஏவிஎஸ்ல இருக்காரு, கங்கா வந்து இதில் இருக்காங்க, ஸ்வேதா சின்ன மருமகள் இருக்காங்க. எல்பியோட ப்ராஜெக்ட் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற இது வந்து முன்னாடியிலேருந்தே நமக்கு இருக்குது. மகாநதி முடிஞ்சு எல்பி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எல்பி மேலே தான். 2 பேரும் சேர்ந்து பண்ணணும், சுவாமி எல்பியும் சேர்ந்து பண்ணணும். இருந்தாலும் எல்பிக்கு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. என்ன ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் எல்பி ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டாங்க. அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆர்வமாக கொண்டு அந்த வீடியோவில் பார்த்தா சுவாமி வந்து அதில் நடிக்கிறாரு, சுவாமி அதுக்கு இது பண்ணிட்டாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, யாருக்கு கிடைச்சா என்ன அப்படின்ட்டு ஓகே சொன்னாலும், நம்மளாம் ஆசைப்படுறது ஹீரோயின் வந்து லக்ஷ்மியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இவங்களுக்கு லக்ஷ்மி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா, சரி இதை சொன்னால் கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு அவங்க நினைக்காம வேலையாக லக்ஷ்மி இல்லை அப்படின்ட்டு ஒரு பிக் இது ஷாக்கு, பிக் சர்ப்ரைஸு, பிக் இது ஹேப்பனிங் அப்படின்ட்டு போட்டு இது பண்ணி விட்டுருவாங்க.
இவங்க ஒரு இன்ஸ்டாலேருந்து குடுக்குறாங்கன்னா, இன்ஸ்டால ஒருத்தவங்க அப்டேட் குடுக்குறாங்க. ஸோ அது இன்ஸ்டா பீப்பிளோடயே போயிடும். அது எதுக்கு யூடியூப்க்கு கொண்டுட்டு வந்து, இன்ஸ்டால அப்படிதான் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. ஸோ அந்த சீரியல் வரதுக்கு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. கண்டிப்பா பிக் பாஸ் முடிஞ்சு தான் டெலிகாஸ்ட் ஆகும். கடைசி நிமிஷம் வரைக்கும் யாரு என்ன வேணா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படி நெறைய பேர் நம்மள சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகாம, நம்ம அப்ப அந்த விஷயத்துல நெனச்சு நம்ம குழம்புவோம், நம்ம சோகமாவோம் தெரிஞ்சு தானே அத வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து வீக்கா பிரியக்கூடாது, சுவாமி லக்ஷ்மி பிரியக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி, எவ்வளவோ நம்மளோட வேண்டுதல் இருந்தாலும், இவங்க வந்து யூடியூப்லயே பிரிக்கிறாங்களாமா. யாரோ ஒருத்தவங்க நான் இப்ப எனக்கு என்ன நினைக்க தோணுதுன்னா, யாரோ ஒருத்தவங்க பெரிய லெவல்ல இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சுவாமி லக்ஷ்மி சேரவே மாட்டாங்க. ப்ராஜெக்ட் வைஸும் சேர மாட்டாங்க. அவங்கள பத்தி நினைக்கவே கூடாது ஃபேன்ஸ். தனித்தனியா தான் நினைக்கணுங்கிற அளவுக்கு நீ கிரியேட் பண்ணு அப்படின்ட்டு யாரோ இவங்கள்ட்ட சொன்ன மாரி இருக்கு. ஏன்னா மகாநதி ஓடிட்டு இருக்க வரைக்கும் ஒரு மாரியும், மகாநதி முடிஞ்சு ஒரு மாரியும் வந்து பண்றாங்க. ஏங்க அவங்க தனித்தனியா பண்ணாதான் என்ன? எங்களுக்கு வந்து மைண்ட் ஒண்ணு தானே! இப்ப வந்து இந்த சேனல் போனா லக்ஷ்மிய பத்தி மட்டும் தான் நினைக்கணும். அந்த சேனல் பார்த்தா சுவாமிய பத்தி தான் நினைக்கணும். அப்படின்னு மைண்ட் ஒண்ணும் தனித்தனியா நினைக்காதே! மைண்ட் ஒரே மைண்ட் தானே! ஒரே மைண்ட்ல தானே எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் நினைக்கிறோம். அதுதான் எனக்கு என்னான்னு தெரியல. என்னோட நிலைமை அதுதான். என்ன இப்படி தனித்தனியா வந்து சொல்றாங்க, பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இருந்தது. ஒரு ஒருத்தரையும் ஒவ்வொரு மாரி வேற பேசுவாங்க. ஸோ இவங்க ஒருத்தவங்க. இவங்கள நான் வந்து ஃபாலோ பண்ணாம தான் இருந்தேன். என்னோட கமெண்ட்ஸ்லயே நெறைய பேர், "சிஸ்டர் அந்த வீடியோ போய் பாருங்க, அந்த வீடியோ போய் பாருங்க. ஒரு அப்டேட் தராங்க" அப்படின்னு சொல்லவும் தான் நான் போய் பார்த்தேனே. இப்பலாம் பார்க்குறதில்ல. அவங்க ஹெட்டிங் வேற மாரி இருக்கும். உள்ள போனா வேற மாரி இருக்கும். அண்ட் இன்னொருத்தவங்க வந்து, இவங்களுமே சென்னையில தான் இருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா, தெரிஞ்சவங்க போனாங்க, என் ஃப்ரெண்டு போனாங்க, டிக்கெட் கிடைச்சது. அண்ட் தெரிஞ்சவங்கள வச்சு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஓகே, ஓரளவுக்கு நம்புற மாரி தான் இருக்கும். இவங்க சொல்லலாமும் நடக்குது. ஸோ அவங்களும் வந்து அப்டேட்ஸ் தருவாங்க. அவங்க சேனலும் ஃபாலோ பண்ணிட்டுருப்பேன். இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ற 4 சேனல்ஸ் அப்பையிலேருந்துமே. இப்போ புதுசா யார ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, இன்ஸ்டால பிரபலமான ஃபேன் பேஜ் வச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் ஒய்ல ஆரம்பிக்கும் அவங்க பேரு. ஸோ அவங்களும் இப்போ யூடியூப்க்கு வந்துட்டாங்க. அவங்க யூடியூப் வந்துட்டு அதாவது நீங்க எப்பலாம் சுவாமி லக்ஷ்மிய பிரிக்கணும்னு நெனச்சா ஒரு சக்தி வரும். நீங்க பிரிக்கணும்னு நெனைக்க அவங்க சேருவாங்க. அவங்க சேர்றத பத்தி நாங்க பேசுவோம், நாங்க நெனைப்போம் அப்படிங்கிற மாரி இவங்க புதுசா வந்து பழையசுல நம்ம சுவாமி லக்ஷ்மி ஷேர் பண்ணது, பழசுல நடந்த கோஇன்சிடென்ஸ், இப்போ நடக்கிற கோஇன்சிடென்சஸ், இப்போ ஹேட்டர்ஸ்க்கு பதிலடி தர மாரிலாம் வந்து நம்ம வீகா ஃபேன்ஸ், வெலக்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ற மாரி ஹேட்டர்ஸ்க்கு பதிலடி குடுக்குற மாரி இப்போ வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அது நல்லா தான் இருக்கு. அதுதான் ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்கள பிரிக்கணும்னு நெனச்சா பிரிக்க முடியாது. அத பத்தி இன்னும் நெறைய சேர்த்து வச்சு பேச தான் செய்வோம் அப்படிங்கிற மாரி தான் இப்போ வந்து இவங்க களத்துல இறங்கிட்டாங்க தலைவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வீடியோவும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படா இவங்க 2 பேத்தோட அஃபிஷியல் அப்டேட் வரும்னு தான் இருக்கு. சுவாமி லக்ஷ்மியோட அஃபிஷியல் அப்டேட். என் நிலைமையில நீங்களும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.